நேற்று வியாழக்கிழமை கிருத்திகையோட சேர்ந்து வந்தது முருகருக்கு பூஜை பண்றதுக்காக சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம வீட்டில் இருக்க இந்த வால் ஹேங்கிங் முருகர் நிறைய பேருக்கு பிடிக்கும். என்கிட்ட எப்பவும் கேட்பீங்க. அவர் வெளியே இருக்கிறதுனால பித்தளை பாத்திரம் காத்து பட்டுச்சு அப்படின்னா கருத்து போயிடும் அதிகமா. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணிக்குவேன். இந்த ஓம் வேலுமே அப்படிதான் ரொம்ப கருத்து போச்சு. பொதுவாகவே பித்தளை பாத்திரம் கொஞ்சம் கருத்து போனாலே நமக்கு தேய்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஈவன் புளியோ இல்லை லெமனோ போட்டாலும் நான் ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி ஸ்டேபியர் லிக்விட் இருக்குல்ல, ஆல்ரெடி நான் காட்டியிருக்கேன். இதை ஸ்ப்ரே பண்ணி கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி விட்டுக்குவேன். பித்தளை பாத்திரத்துல ஸ்ப்ரே பண்ணும்போதே ஸ்ப்ரேயர் பட்ட இடம் எல்லாமே பிரைட் ஆக ஆரம்பிக்கும். நாம நார்மலா எப்படி பாத்திரம் கழுவுமோ அதே மாதிரி தேய்ச்சாலே போதும். ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும்னு இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கழுவிட்டு சுவாமிக்குன்னே வச்சிருக்க சுத்தமான காட்டன் டவல் எடுத்து தொடச்சு விட்டுட்டேன். கிருத்திகைங்கிறதுனால முருகர் சம்பந்தப்பட்ட பொருள் மட்டும் சுத்தம் பண்ணிட்டு அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் பொங்கல் வரதுனால எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணணும். ஸ்டேபியர் லிக்விடோட டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கிளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டேன். பாய்.